நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு புகழ் மீடியாவின் அன்பு வணக்கம். 21/5/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 7ஆம் தேதி, மே மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மற்றும் 10:30, மாலை 4:30 மற்றும் 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மற்றும் 11:30, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 12:43 வரை அஷ்டமி, பின்பு இரவு 10:59 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 2:57 வரை சதயம், பின்பு போரட்டாத்தி. யோகம் இன்று அதிகாலை 5:52 வரை மரண யோகம், பின்பு பிற்பகல் 2:57 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் 2:57 வரை பூசம், பின்பு ஆயில்யம். மேஷம் ராசினியர்கள், இந்த நாள் உங்களுக்கு பணிகளை விரைவாக முடிக்கக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். அன்புக்குரியவரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் கூடுதல் மூலதனம் தேவைப்படுங்க. அபிவிருத்தி பணி சிறப்பாக இருக்கக்கூடும். உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்கக்கூடும். சுப செய்திகள் கண்டிப்பாக பெறக்கூடும். எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க. தொழில் வியாபாரம் அற்புதமாக இருக்கக்கூடும். கடன் பிரச்சனைகள் கூட கட்டுக்குள் இருக்கக்கூடுங்க. எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். புதிய பதவிகளும் தேடி வரக்கூடுங்க. வேலை நிமித்தமாக இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். அற்புதமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்படக்கூடும். எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக கொடுங்க. காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று உங்களுக்கு திட்டங்கள் ஓரளவு கை கொடுக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சரியாகும். அமைதி காணுங்கள். நல்ல மனசுக்கு காதல் கை கொடுங்க. என்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் பெற்றோரிடம் கலந்து பேசி செய்யுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். தாய் தந்தையாரை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உயர்கல்வி சிறப்பாக அமையுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. இன்று மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். உதாசீனப்படுத்தியவர் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பரணி. இன்று கொடுத்த வாக்கை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. விருப்பமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நட்பு வட்டமின்றி விரிவடையக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு சொகுசு வாழ்க்கை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை. நேர்மை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சிரித்த முகம் கண்டிப்பாக இருக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் இருக்கக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். இன்று ஒரு முறைக்கு இருமுறை எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள், வெற்றி நிச்சயம். சுபம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. வரக்கூடிய விஷயங்கள்ல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். வருமானம் இருக்கும். மகிழ்ச்சியும் கண்டிப்பாக கூடும். உற்றார் உறவினர்களின் வருகை இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். கட்டிட பணியை எளிமையாக தொடர்வீர்கள். ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும். அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். பண வரவும் சீராக இருக்க கொடுங்க. மற்றவர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை கண்டிப்பாக மாறும்.
எதிலும் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. லாபமும் சீராக இருக்கக்கூடும். திறமையான பணியாளர்கள் தொழிலுக்காக அமைய கொடுங்க. உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்களை வெற்றி இருக்கும். போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். மிகவும் பொறுப்புடன் செயலாற்றி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். புதிய பொறுப்புகள் சுமையாக வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது. அலுவலகத்தில் பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். உறவினர்கள் மத்தியில் மதிப்பு கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகக்கூடும். இன்று பெண்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் யோகபித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். நிதி நிலைமையை சரிப்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதலில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் வெளி காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். நம்பிக்கையுடன் போராடுங்கள். இன்று மாணவர்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சி கொடுக்கும். நல்லவைகளும் கண்டிப்பாக நடக்க கொடுங்க. இன்று மாணவர்கள் எதை செய்வதாக இருந்தாலும் வெற்றி நிச்சயம். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. இன்று வேக வேகமாக பணிகளை முடித்து காட்டுவீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழ கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக பணவரவை இன்று நீங்க ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு மட்டும் கண்டிப்பாக வேண்டும். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. நம்பிக்கையுடன் போராடுங்கள், வெற்றி நிச்சயம். ரோகிணி. சிரமங்கள் படிப்படியாக விலகி செல்லும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் இன்று நிறைவாக இருக்கக்கூடும். காலை நேரம் ஓரளவு மகிழ்ச்சி கொடுக்கும். இன்று வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவது உங்க கையில் உள்ளது. மிருகசிரிஷம். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நெடுநாளி ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மன உளைச்சலிருந்து விடுபடுவீர்கள். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். இன்று தன்னம்பிக்கை எதிலும் கூடுங்க. தைரியம் கண்டிப்பாக வெளிப்படுங்க. இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளிடை சொல்ல முடியும். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்குங்க. வராமல் இருந்த பணம் எல்லாம் கண்டிப்பாக வரக்கூடும். தெய்வீக நம்பிக்கை கூடும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமைந்துவிடக்கூடும். புதிய பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். வியாபாரம் தொடர்பாக அலைந்து திரிந்து சில பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த நல்ல லாபம் கண்டிப்பாக இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தடைகள் கொஞ்சம் ஏற்படுங்க. வீண் அலைச்சலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பண விரயம் கொஞ்சம் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மனசுக்குள் வியாபாரம் பற்றிய கவலைகள் ஏற்பட கொடுங்க. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களும் முன்னேற்றம் இருக்கும். எந்த ஒரு வேலையும் நீங்க முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது. உங்களின் கவனக்குறைவால் மேல் அதிகாரியிடம் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும். கவனமாக செயல்படுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளி கண்டிப்பாக குறையும். பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்குங்க. ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். குடும்பத்துடன் இன்று நீங்க வெளியூர் பயணமும் சென்று வருவீர்கள். இன்று பெண்களுக்கு காரியத்தில் முன்னேற்றம் இருக்குங்க. முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. உடல் பிணி கண்டிப்பாக தீருங்க. இந்த நாள் இனிய நாளாக கண்டிப்பாக அமையும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். இன்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் செயல்படுவீர்கள். பெற்றோர்களுக்கு உறுதுணையாக இருப்பீர்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு செயல்படுவீர்கள். மாணவர்களுக்கு இன்று அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9.
அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. நெருக்கடியான சூழ்நிலை எது கண்டிப்பாக மாறும். தொட்ட குறை விட்ட குறை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவீர்கள். அற்புதங்கள் நிகழும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. திருவாதிரை. இன்று வெளி உலக தொடர்பு விரிவடையும். எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடும். வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாக கொடுங்க. இன்று புது புது விஷயங்கள்ல ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். யதார்த்தமாகவும் நடந்து கொள்வீர்கள். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். இன்று பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. புனர்பூசம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். பிள்ளைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்க கொடுங்க. அந்நிய தேச தொடர்பு அனுகூலத்தை கொடுக்கும். வீடு வாங்க முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தெய்வீக நம்பிக்கை கொடுமலாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள். இன்று தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொல்லும் சொற்கள் அனைத்தும் வெல்லும் சொற்களாக இருக்கக்கூடும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. தனலாபம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய எண்ணங்கள் மேலோங்கும். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக இருக்கும். எளிதில் எல்லாம் வந்து சேர கொடுங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். வீணான விவகாரங்களை மட்டும் தலையிட வேண்டாம். சாமர்த்தியமாக நடந்து கொண்டு எல்லாவற்றையும் சமாளிப்பீர்கள். மேலிடத்தில் மனம் விட்டு பேசுவது கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும். குடும்பத்தில் அமைதி கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கடந்த கால பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். குழப்பங்கள் மட்டும் இருந்து கொண்டே இருக்கும். சந்திராஷ்டிரம் முடியும் வரை அமைதி காண வேண்டும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இன்று நட்பு வட்டம் விரிவடைய கொடுங்க. பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இன்று ஓரளவு சாமர்த்தியம் வெளிப்படும் நாள் என்று சொல்ல முடியும். இன்று பெண்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். யாரையும் இன்று நீங்க குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. பெண்களுக்கு யோகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் மட்டும்தான் நெருக்கடியை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இன்று மாணவர்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். கல்விக்காக நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். அக்கம் பக்கத்தில் விளையாடும் பொழுது கூட கவனமாக விளையாடுங்கள். சக நண்பர்களை மதிக்க கற்றுங்கள். உயர்கல்வி பற்றி இல்லத்தில் கலந்து பேசுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம். இன்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு பெரிதாக இருக்காதுங்க. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக்கூடும். எண்ணங்கள் எளிதில் பூர்த்தியாகக்கூடும். திறமையின் அடிப்படையில் இன்று வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷம் எதிலும் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரபரப்பு மட்டும் கொள்ள வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. பூசம். ஆன்மீகத்தில் நிலைத்து காணப்படுவீர்கள். காரியங்களை மிகவும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். விருப்பமான விஷயங்களை இன்று முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பணிகளை இன்று நீங்க விரைவாக முடித்து காட்டுவீர்கள். நல்லது எது கெட்டது எது என்று தரம் பிரித்து பார்த்து செயல்படுவீர்கள். எதிலும் உற்சாகம் பிறக்குங்க. காரியங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. என்று உங்களுக்கு சொந்த பந்த வருகை ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இன்று நியாயமான கோரிக்கைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. ஆயில்யம். தயவு செய்து குழப்பம் கொள்ளாதீர்கள். அமைதியை மட்டும் வெளிப்படுத்துங்கள். பட்டென்று வரக்கூடிய கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ வேண்டும். சில நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். மாற்று மதத்தினர் கை கொடுத்து உதவிகளை செய்து கொடுப்பார்கள். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற சிக்கல் இருக்கும். யாரையும் சந்தேக நோக்கில் மட்டும் பார்க்க வேண்டாம். பார்த்து எதையும் கொஞ்சம் பேசுங்கள். கோபப்படாதீர்கள். சந்திராஷ்டிரம் முடியட்டும், பின்னர் எதையும் பார்த்துக் கொள்ளலாம். அது வரைக்கும் பொறுமை இருக்கட்டும். சிம்மம் ராசினியர்கள். இன்று பொருள் சேர்க்கை ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்க கொடுங்க. தொலைந்து போன பொருள் எல்லாம் கையில் கிடைக்கக்கூடும். தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியும். தெய்வீக நம்பிக்கையும் இன்று குறிப்பிடும்.
இன்று இடைவிடாமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தைரியமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். இன்று உங்களுக்கு சிரமங்கள் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்பட கொடுங்க. விலகி சென்ற உறவுகள் மீண்டும் வர கொடுங்க. திருமண பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் ஒழுங்காக இருக்கக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று சூழ்நிலைகள் சாதகமாக அமைந்துவிடக் கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். அதிகமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. சரக்குகளை அனுப்பும் பொழுது கவனம் இருக்கட்டும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் செய்து வருவீர்கள். அதிகம் உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும். இன்று உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குங்க. மனக்கவலை மட்டும் கொள்ள வேண்டாம். எதிர்காலத்தில் நீங்க சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். இன்று குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுத்து செல்வது மிக நல்லது. பிள்ளைகள் பற்றிய கவலைகள் கொஞ்சம் உண்டாகுங்க. சகோதரர்கள் தகப்பனாரிடம் வீண் விவாதங்கள் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு மனசுக்குள் இருந்த சோர்வு கண்டிப்பாக நீங்கும். உற்சாகமாக காணப்படுவீர்கள். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வர கொடுங்க. பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. காதலில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். காதல் நீங்க பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. அது மட்டுமில்லை, உயர்கல்வி என்ன படிக்கலாம் என்று ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் பிணி கொஞ்சம் இருக்குங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. என்ன சாப்பிட வேண்டும் என்று யோசித்து பார்த்து செய்யுங்கள். உடலுக்கு என்ன தேவைப்படுகின்றதோ அதனை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். முதுகு வலி கொஞ்சம் இருக்கும். இன்று சகோதர சகோதரியிடம் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். நீங்கள் உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. மன பதட்டம் கொள்ள வேண்டாம். நியாயமான விஷயங்களை தான் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நம்பிக்கையுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பூரம். பயணங்கள் செல்ல வேண்டியிருக்குங்க. நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. சொந்த பந்துகள் வருகை இருக்க கொடுங்க. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. உத்திரம். இந்த அனைவரிடத்திலும் பணிவாக நடந்து கொள்வீர்கள். காரியங்களையும் கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவையில்லாத விஷயங்களை மட்டும் தலையிட வேண்டாம். நெருக்கடி ஏற்படுத்திய விஷயங்கள முன்னேற்றம் இருக்குங்க. சிக்கல்கள் கண்டிப்பாக தெரிந்துவிடக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். அது போதுங்க. கன்னி ராசினியர்கள் இன்று நட்பு வட்டம் கண்டிப்பாக பெருக கொடுங்க. தைரியமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெற முடியுங்க. கூடுதலாக உழைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எதிலும் உங்களுக்கு மகிழ்ச்சி குடிவிடும். தன்னம்பிக்கை குடிவிடும். மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான சூழல் வெளிப்படக்கூடும். நாள்பட்ட வியாதியிலிருந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். பயணங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். வெகு விரைவாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகளும் இன்று கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. பொருளாதார விருத்தியும் இன்று ஏற்பட கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசினால் கண்டிப்பாக வெற்றி இருக்கக்கூடும். டெக்கென்று பதட்டம் கொள்வீர்கள். எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்பது நீங்கள் தான் தெளிவாக இருக்க வேண்டும். தயவு செய்து யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ பாருங்கள். அதுதான் வெற்றியை கொடுக்கும். மனதுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்பட கொடுங்க. எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். வாகன வசதி வாய்ப்புகள் கண்டிப்பாக கூடும். அடுத்தவரிடம் வீண் விவாதம் எதுவும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்க பாருங்கள். திறமையின் அடிப்படையில் தான் வெற்றி பெறுவீர்கள். கையில் உள்ள காசு பணத்தை சேமிப்பாக மாற்றுவீர்கள். பெண்கள் இன்று நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. எதிலும் நிதானம் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பெண்களுக்கு இன்று மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்து விடக்கூடும். காதலில் கொஞ்சம் சிரமம் இருக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் மன பதட்டம் கொள்ளாதீர்கள். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைக்கும். இன்று உயர்கல்வி சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்.
அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று நீங்க பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். காரியங்கள் கச்சிதமாக கை கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெளிவு ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக்கூடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. அஸ்தம். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். இன்று திறமையின் அடிப்படையில் முன்னேறி செல்வீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைந்துவிடக் கொடுங்க. சித்திரை. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். காலை நேரம் மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். வெளி உலக தொடர்பு விரிவடைய கொடுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக கொடுங்க. எதிலும் அற்புதங்கள் நிகழக்கூடும். இன்றும் வேலை இல்லாமல் தேர்வுகள் மாறி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. துலாம் ராசினியர்கள், இன்று தயவு செய்து நீங்க எதிலும் அவசரப்பட வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு பயப்பட வேண்டாம். எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அவசரமாக மட்டும்தான் எதையும் செய்ய வேண்டாம். துலாம் ராசினியர்களுக்கு இன்று மனப்பதட்டம் குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்க கொடுங்க. நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்ள கொடுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பயப்பட வேண்டாம். என்று கடுமையான உழைப்புக்கு நல்ல பலன் இருக்க கொடுங்க. தைரியத்தை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். மற்றபடி உங்களுக்கு இன்று பெரிய பிரச்சனை இல்லை. செல்வம் சேரக்கூடிய சூழல் இருக்குங்க. கனவுகளும் கண்டிப்பாக நனவாகும். தொட்ட காரியமும் வெற்றி பெறும். சொத்துக்கள் இருந்த வில்லங்குகள் விலகி செல்லக்கூடும். உடல் ஆரோக்கியமும் சீர்கொடுக்கும். மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து விட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் போட்டிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பார்த்துக் கொள்ளுங்கள். நண்பர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது. பழைய பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும். இன்று எதிர்பார்த்த அளவு எல்லாம் சிறப்பாக நடைபெற கொடுங்க. லாபத்திற்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. புதிய ஆர்டர்கள் கண்டிப்பாக கிடைக்கும். தாமதம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். செயல் திறனும் இன்று அதிகரிக்க கொடுங்க. எந்த காரியத்தையும் திறமையுடன் செய்து முடிப்பீர்கள். பாராட்டும் புகழும் ஏற்படக்கூடும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ கொடுங்க. பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களும் நீங்கிவிடக்கூடும். பெண்கள் இன்று அனைவரும் அதிசயம்படி நடந்து கொள்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அக்கம் பக்கத்தில் நல்ல பெயர் எடுப்பீர்கள். முகப்பொலிவையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று காதல் கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதல்ல பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. ஏனோ தனமாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறுங்க. மாணவர்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். பயப்பட வேண்டாம். இல்லத்தில் பேசி எந்த ஒரு முடிவும் காண்பது மிக நல்லது. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். தேவைகளை எல்லாம் ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். முடியாத காரியங்கள் என்று ஏதும் இல்லை. இன்று எது சரி எது தவறு என்று யோசித்து செல்லப்பட வேண்டும். நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று நீங்க பணிகளை விரைவாக முடித்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி. நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று மேம்பட கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி உண்டாக கூடும். விசாகம். நேர்மையுடன் செயல்படுவீர்கள். திட்டத்தின் அடிப்படையில் இன்று முன்னேறி செல்வீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெற முடியும். இரவும் பகலும் உழைத்த உழைப்பிற்கு
நல்ல பலன் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு சொத்து சார்ந்த பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும். இதமான சூழல் வெளிப்படக்கூடும். சிக்கல்கள் ஓரளவு விலகி முன்னேற்றம் ஏற்படும் நான் என்றே சொல்ல முடியும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. விருச்சிகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு எதிலும் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முடிவுகளில் உங்களுக்கு நல்லது ஒரு தெளிவு ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். பண நெருக்கடிகள் கண்டிப்பாக தீருங்க. உடன்பிறப்புகள் கேட்ட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். வெற்றிக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது. வீடு தேடி உங்களுக்கு பண வரவும் வரக்கூடும். தொழில் நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். மந்தமான போக்கு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வருமானமும் வழக்கம் போல் இருந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதனைகளை புரிய கொடுங்க. சாதகமான நல்ல பலனும் ஏற்பட கொடுங்க. உங்கள் செயல்திறனால் பாராட்டுக்களை கண்டிப்பாக பெறுவீர்கள். குடும்பத்தில் நிம்மதியும் கூடிவிடும். கணவன் மனைவிக்கிடையே மனம் மருந்தபடியான சூழல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். வீடு வாகனங்களுக்கான செலவுகள் ஒரு பக்கம் கூடும். பிள்ளைகளுக்காக கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்குங்க. பெண்களுக்கு எதிர்பாராத வகையில் சந்திப்புகள் உண்டாகும். திடீர் செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. பெண்கள் யார் மனதையும் புண்படுத்தாமல் பேச வேண்டும். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெரிய பிரச்சனையெல்லாம் இல்லைங்க. எல்லாவற்றையும் சமாளித்து விட முடியும். என்று மாணவர்கள் அற்புதங்கள் நிகழும் நாளாக இருக்கக்கூடும். கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். மாணவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகுங்க. நிம்மதி பெருகும் நாள் என்றே இந்த நாளை சொல்ல முடியுங்க. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக நல்லது. சிறப்புடன் செயல்பட்டால் எதிலும் முன்னேற்றம் இருக்கும். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. இன்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அனுஷம். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். இன்று மனமும் நிறைவாக இருக்கக்கூடும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. எடுத்தோம் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட வேண்டாம். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபம் வரக்கூடும். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுங்கள். அது வெற்றி கொடுக்கும். இன்று உங்களுக்கு நிலவில் உள்ள பணம் வரும் நாள் என்றே சொல்ல முடியும். கேட்டை. நிர்வாக சீர்கேடுகள் ஓரளவு சரியாகுங்க. நிம்மதியான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. யாரையும் இன்று நீங்க குறைத்து மதிப்பிட வேண்டாம். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். அற்புதமாக இதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். பொருளாதார விருத்தி ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இந்த முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்குங்க. வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். முதல்கள் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் இருக்கும். எவருக்கும் வாக்குறுதி மட்டும் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகும். தொந்தரவு கொஞ்சம் ஏற்படும். முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் செலவுக்கு பயன்பட கொடுங்க. எதிரிடமிருந்து விடுபடும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தனுசு ராசினியர்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தெளிவாக இருக்க பாருங்கள். கையில் காசு பணம் கண்டிப்பாக புழங்கும். செய்யும் காரியங்களில் முன்னேற்றம் இருக்கும். திறமைகள் மேம்படுங்க. சகோதர வழியில் சகாயம் ஏற்படக்கூடும். வியாபார தொடர்பு கண்டிப்பாக பலம் பெற கொடுங்க. வீண் விவாதங்களை மட்டும் தட்ட வேண்டாம். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பணியாளரிடம் இன்று நீங்க கவனமுடன் பேசுவது மிக நல்லது. உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை தெளிவு பிறக்குங்க. கூடுதல் கவனத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். சக நண்பர்களின் ஆதரவு ஏற்படக்கூடும். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று குடும்பத்தில் இதமான சூழல் ஏற்பட கொடுங்க. நிலவில் உள்ள பணம் கூட கண்டிப்பாக வரக்கூடும். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் ஏதும் இருக்காது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி என்று கூடிவிடும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை கொடுக்குங்க. வேடிக்கை வினோத நிகழ்ச்சிகள்ல கண்டு கொள்ளக்கூடிய சூழலும் இருக்குங்க. பெண்கள் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். சில பணிகள் கால தாமதமாக நடைபெறக்கூடும். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். விட்டு கொடுங்கள். அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை நீங்க யோசித்து எதையும் செய்யுங்கள். என்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நல்ல மனசுக்கு நல்லது நடக்கும். சில இடங்கள்ல கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இருங்கள். விளையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும்.
கவனம் இருக்கட்டும். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று நீங்க விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். காரிய அனுகூலம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. சகோதர வழியில் சகாயம் ஏற்படக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் செய்து வருவீர்கள். புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. போராடும் நெருக்கடிகளை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்குங்க. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்ய வேண்டும். வெற்றிக்கான வாய்ப்புகள் சுலபமாக இருக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவடையக்கூடும். குடும்பத்தில் நிம்மதி குறைமுறையான சூழல் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் யோசித்து செய்யுங்கள், அது வெற்றி கொடுக்கும். உத்திராடம் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். பணிகளை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய திறமை இன்று கண்டிப்பாக மேம்பட கொடுங்க. சகோதர வழியில் சகாயம் ஏற்படக்கூடும். முதலீடுகள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல்கள் கண்டிப்பாக விலகி செல்லும். தாய் தந்தை சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள், அது போதுங்க. மகரம் ராசினியர்கள் இன்று உடன்பிறப்புகள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். திட்டமிட்ட காரியங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. வாகன பராமரிப்பு செலவுகள் இன்று குறைந்து விடக்கூடும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் வகையில் சூழல் இருக்கக்கூடும். பணிகள் உங்களுக்கு மிகவும் விரைவாக நடைபெறக்கூடுங்க. இடம் வாங்க முயற்சி கூட அனுகூலத்தை கொடுக்கும். எதிரிகள் இன்று விலகி செல்லக்கூடுங்க. லாபம் சீராக வரக்கூடும். பழைய பாக்கிகளும் வசூலாகி விட கொடுங்க. வியாபார நெருக்கடிகளை கண்டிப்பாக சமாளித்து விடுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு கிடைக்குங்க. வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழக்கூடும். அரசாங்கத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகரிக்குங்க. அலுவலக பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். கவனமாக இதில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். குடும்ப நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். செயல்பாடுகளில் வேகம் கூடிவிடும். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள் அவ்வப்போது வந்து செல்லுங்க. முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும், பயப்பட வேண்டாம். பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவீர்கள். அவர்கள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று சமையல் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்ன சமையல் செய்வது என்றே குழப்பமே பெரிய குழப்பமாக இருக்க கொடுங்க. எதிலும் எச்சரிக்கை இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேலோக்கி அமைத்துக் கொள்வீர்கள். காதல் மட்டும்தான் இடர்பாடுகள் இருக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதல் கைகூடும் வரை பொறுமை வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். மாணவர்களுக்கு என்று மனோ தைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம் இன்று நீங்க சகஜமாக பேசி வடிவீர்கள். எல்லோர் நலனிலும் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். வீட்டு தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். இடம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தாய் வழியில் ஏற்பட்ட தகராறுகள் விலகி செல்லக்கூடும். திட்டமிட்ட காரியங்களில் முன்னேற்றம் இருக்குங்க. இன்று உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திருவோணம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறக்கூடும். சிந்தனை வளம் பெருகும் நாளாக இருக்க கொடுங்க. அரசாங்கத்தில் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கக்கூடும். சிறிய அளவில் மன உளைச்சல் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். எதையும் நீங்க யோசித்து செயல்படுத்துவது மிக நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். அவிட்டம் இன்று நல்லவைகள் கண்டிப்பாக நடக்குங்க. தைரியமாக இதில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். நியாயமான விஷயங்களை தன் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடி ஏற்படக்கூடிய சூழலை சமாளித்து விடுவீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. இன்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். நல்லவைகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். கும்பம் ராசினியர்கள் இன்று சிக்கல்களை ஓரளவு தவிர்க்கும் நாளாக இருக்க கொடுங்க.
அடிப்படை வசதி வாய்ப்புகளை கண்டிப்பாக பெருக்கிக் கொள்வீர்கள். முன்னேறுவதற்கான முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். திட்டமிட்டு எதையும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. பாகுபாடின்றி அனைவரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். வெளி உலக தொடர்புகளை இன்று நீங்க விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். எதிர்காலம் குறித்த சில விஷயங்கள்ல இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. நட்பு வட்டமும் இன்று விரிவடையக்கூடும். வாழ்க்கையில சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் வெளிப்படக்கூடும். தயவு செய்து யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகி தொந்தரவை கொடுக்கும். முக்கியமான செலவுக்கு சேமித்து வைத்த பணம் பயன்பட கொடுங்க. மனைவியின் ஆறுதல் வார்த்தை கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்குங்க. வியாபாரம் தொடர்பான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக முடியும். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். கடினமான பணிகளையும் விரைவாக செய்து முடிப்பீர்கள். வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்ற எண்ணம் கூட தோன்றுங்க. குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான ஏதாவது சம்பவங்கள் நடக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். பிள்ளைகள் நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். நண்பர்கள் உறவுகளிடம் கவனமாக பேசி பழகுவது நல்லது. தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை கொடுப்பதாக இருக்க கொடுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். யதார்த்தமாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. காதலை பொறுத்தவரை நெருக்கடிகள் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி இருக்கும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடுங்க. மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்பட்ட தடைகள் விலகி செல்லக்கூடும். இன்று நல்லவைகள் நடந்தேறக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீலம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க சோதனைகள் எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். கவனமாக எதிலும் பேசி பழகுவது மிக நல்லது. வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். யாருக்கும் வாக்குறுதிகள் மட்டும் கொடுக்க வேண்டாம். நீர்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். ஜலதோஷம் போன்ற பிரச்சனை கொஞ்சம் இருக்கக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்வது நல்லது. நல்லவைகள் நடந்தேற கொடுங்க. எதிர்காலமும் சிறப்பாக இருக்க கொடுங்க. சதயம். பூர்வீக சொத்துக்கள் கண்டிப்பாக வரக்கூடும். நிம்மதியான சூழலும் வெளிப்படக்கூடும். நம்பிக்கைக்குரிய நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். என்று உங்களுக்கு திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. இரவு பகலுமாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. போராட்டாத்தி. பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி கொடுக்கும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். இனிய தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கடைசி நேரத்தில் உங்களுக்கு எல்லாம் பூர்த்தியாக கொடுங்க. இன்று எதிர்பாராத வகையில் நல்லது நடக்கக்கூடும். மனசுக்குள் ஒருவித சந்தோஷம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு பயணங்கள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. யாரேனும் குறைகள் சொன்னால் அதனை பெரிதுபடுத்த வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். பண வரவை இன்று நீங்க மேம்படுத்திக் கொள்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். அன்புக்குரியவரின் தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பீர்கள். வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு செல்ல கொடுங்க. யார் என்ன சொன்னாலும் யோசித்து பேசினால் மட்டுமே வெற்றி இருக்கும். முன்கோபங்கள் அவ்வப்போது வெளிப்படக்கூடும். இன்று இடமாற்றம் பற்றிய நல்ல தகவலும் வந்து சேரக்கூடும். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். உற்றார் உறவினர்கள் வழியில் சிறு விரயம் உண்டாகுங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடும். வாகனம் வாங்கும் முயற்சி கண்டிப்பாக கை கொடுக்கும். இதுவரை இருந்த தொய்வு கண்டிப்பாக நீங்கும். லாபம் சீராக இருக்க கொடுங்க. இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீர்கள். முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும். சாதகமான நல்ல பலன் இருக்கும். காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். திறமைகள் கண்டிப்பாக வெளிப்படும். பண வரவும் கண்டிப்பாக கொடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்க கொடுங்க. வேலை வலுவும் குறைந்து விடக்கூடும். திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு பெண்ணு சரியாக கூடும். எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்குங்க. பயனற்ற பயணங்கள் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். உடைய கருத்துக்களுக்கு மாற்று கருத்து தெரிவிப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியும். செலவுகள் கட்டுக்கோவாமல் சென்று கொண்டிருக்கும். இன்று எது சரி எது தவறு என்று திட்டமிடுதல் வேண்டும். பெண்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள்.
பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். காதல் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள். காதலை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது போதும். இன்று மாணவர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. மாணவர்களுக்கு தைரியமின்றி மேலோங்கி விடக் கொடுங்க. சக மாணவர்களை மட்டும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சை குறைத்துக் கொள்ளுங்கள். உயர்கல்வி பற்றிய சிந்தனை மேற்கொள்வது நல்லது. இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று உங்களுக்கு மனம் சந்தோஷமாக இருக்க கொடுங்க. புதிய சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. லாபம் உங்களுக்கு சீராக இருக்கக்கூடும். இனிமையான பேச்சுவார்த்தை வெளிப்படக்கூடும். வாடிக்கையாளரிடம் இன்று நீங்க சிரித்து பேசுவீர்கள். வியாபாரத்தையும் பெருக்குவீர்கள். இன்று உங்க நல்ல மனசை புரிந்து கொள்வார்கள். உயர்மட்ட பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. நிலவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடும். இன்று எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வது மிக நல்லது. உத்திரட்டாத்தி. நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். எதிரிகள் அடிபணிந்து செல்லக்கூடும். லாபமும் சீராக இருக்கக்கூடும். மன உளைச்சல் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனைங்க. இன்று பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் சமாளித்து விட முடியும். தேவைகள் பூர்த்தியாகும். இன்று எதிர்பார்ப்புகள் சிறப்பாக இருக்க கொடுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ரேவதி. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதங்கள் கண்டிப்பாக நிகழக்கூடும். வெளி உலக தொடர்பும் விரும்பும் விதத்தில் அமைதி விடக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. சோதனை எல்லாம் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. யாருக்கும் வாக்குறுதி மட்டும் கொடுக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வீர்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.